இங்க ஒரு ஊர்ல புயல் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மனுஷனோட பாடி கடலோரமா கரை ஒதுங்குது. அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம அந்த பாடியை ஒரு பார்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு அந்த பாடியோட மூக்கு மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மக்களும் நாளாக அதுல விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் அங்கிருந்து போயிட்டு அடுத்த நாள் வந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பெரிய மனுஷனோட பாடியை எப்படி பீஸ் பீஸா வெட்டுறதுன்னு பிளான போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அதை வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒருத்தன் அதோட காதை சேர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது கூடவே அந்த ஜெயிண்டோட பாடி கெட்டு போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷனோட கையில இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடுது. இப்போ அந்த சயின்டிஸ்ட் அந்த மனுஷன் மேலே ஏறி பாக்குறாரு. அதுல பசங்க மண் வீடு கட்டி விளையாண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட கண்ணு கிட்ட போய் பாக்குறாரு. அதுல கண்ணாடி மாதிரி அவரோட ஃபேஸ் தெளிவா தெரியுது. கொஞ்ச நாள் ஆக மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அதை கடைக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாரு.